ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 7, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை வெண்ணிலாவை சிரிச்சுக்கிட்டு யோசிச்சு பார்க்குறாங்கல்ல. வருண் வந்து அந்த வெப் டிசைனர் வந்து ரியான்ற பேரில் வெண்ணிலா செலக்ட் ஆகிருக்கால, அவன் வந்து நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுனதை யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீ ரொம்ப பயப்படுவே, அவன் வாயாலே உன்னை எவ்வளோ பெருமையாக பேசிட்டான் பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாட்ட சொல்கிறாங்க அண்ணாமலை. அடுத்தது ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி தண்டபாணி வெளியே வரான். அப்போ வந்து அவன் பையன்கிட்ட சொல்கிறான், நீ வந்து ஏதோ பிளான் வச்சுருக்கேன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து அண்ணாமலையோட மூத்த மருமக வச்சு தான் அந்த பிளான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஜெயிலுக்குள்ளே தான் போகணும், நீ உன்னோட ஆணவம் அகங்காரத்தையெல்லாம் விட்டுட்டு வெளியே இருந்துக்க, இல்லைன்னா பழையபடி உள்ளே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மிரட்டுறாங்க. உடனே என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வார்னிங் கொடுக்குறேன், என் குடும்பத்தை வந்து சீண்டாத வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அவன் பையன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். என்னப்பா சின்ன வில்லா, நீ வந்து உன் பெரிய வில்லன் பக்கத்தில் இருக்கும் போதே துள்றியா? அது என்ன பண்ண முடியும், உங்கள் அப்பா வளர்ப்பப்படி நல்லபடியாக வளர்த்துருந்தா நீ ஒழுங்காக வளர்ந்துருப்ப. இதுதான் என்னோட லாஸ்ட் வார்னிங், 2 பேரும் உங்கள் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற வரைக்கும் நல்லது, எங்களை சீண்டாத வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லி தண்டபாணி பையன் சொல்கிறான். பத்தியா அவள் என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு, நீ மட்டும் பிளானை ஒழுங்காக போட்டிருந்தேன்னா அவன் இந்த பேச்சு பேசுவாளா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இதுக்கு இன்னொரு வழி வச்சுருக்கேன். அந்த அண்ணாமலைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அவன் மருமகன் இருக்கான்ல, அவங்க ஆளை வச்சே வந்து அவளுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்டாபாணி போகிறான். அண்ணாமலை கடை வாசல்கிட்ட அந்த அவன் காரை நிறுத்திட்டு தண்டபாணி பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவன் மருமகனாக இருக்கிறவனும் வந்து என்னோடய ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா சொல்கிற, நீ சொல்கிறதே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வந்து போக போக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடைக்கு அவன் ஆளை அனுப்பிச்சி தண்டபாணி அவன் ஆளை அனுப்பி அந்த உத்தமனை கூப்பிட்டு வர சொல்கிறான். இவன் ஆள் வந்து போய் இது மாதிரி தண்டபாணி வந்து ஜெயிலேருந்து வெளில வந்துட்டார், உங்களுக்காக தான் வெளியில் கடைக்கு வெளில நின்றுட்டுருக்காரு, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை அந்த பக்கம் வராங்க. அவங்க பார்த்துடுறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத. உடனே அந்த உத்தமன் இருக்கான்ல, அவன் யோசிக்கிறான், எப்படியா இருந்தாலும் அந்த உத்தமனை சந்தித்து தான் தீரணும், இப்போதைக்கு போகிறது நல்லது கிடையாது, எதுக்கு அந்த ஆள் வந்து நம்மளை சந்திக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஆளை, யார் நீ வந்து எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி உத்தமன் வந்து அவங்க அண்ணாமலை வர்றதை பார்த்து அவங்க அந்த ஆளை விரட்டி விட்டுறான். அண்ணாமலை கேட்குறாங்க யார் அதுன்னு. இது வந்து கடை கஸ்டமரு, நம்ம வந்து பொருள் சரியில்லைன்னு சொல்லி நம்மள்ட்டே வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காரு, அதான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை, வேலையை பாருங்கள், கஸ்டமர்னால் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இவனும் அந்த ஆள் போய் சொல்கிறான் தண்டபாணிட்ட, அவன் வந்து அண்ணாமலையோட விசுவாசியாக தான் இருப்பான் போல இருக்குது, கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை கடை ஆள் ஒருத்தன் வரான். வந்து பிளான் வந்து ஒன்று வச்சுருக்கேன், அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு அந்த அண்ணாமலை கடை வேலை பார்க்குறாங்கல்ல அவன்கிட்ட சொல்கிறான். அந்த வேலை பார்க்குறவனும் அண்ணாமலையோட மேடம் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன பிளான்னு தெரில, ஆனால் அண்ணாமலைக்கு ஏதோ ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதோ பிளான் ரெடி பண்ணுறான் தண்டபாணி அவங்க கடையில் வேலை செய்கிற ஆள் வச்சு. இந்த கடை ஆள் வந்து தண்டபாணியை பார்த்துட்டு வரவும், எங்கே போயிட்டு வரேங்கன்னு அந்த கடை ஆளை கேட்கவும், அவன் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறான். இவர் என்ன கார் வந்து தண்டபாணி கார் போகிறதையும் பார்த்துட்றாங்க அண்ணாமலை. தண்டபாணி கார் வேற போகுது. இந்த நம்மக்கிட்ட வேலை பார்க்குற கடை ஆளும் சொன்ன மாதிரி தண்டபாணிகிட்ட பேசிட்டு வரான். மாப்பிள்ளையும் வந்து தண்டபாணி ஆள் வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னன்னு கேட்டதுக்கு மாப்பிள்ளை வேறு மாதிரி சொல்கிறாரு. என்னவா இருக்கும், தண்டபாணி ஏதோ பிளான் பண்ணுறான், நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க அண்ணாமலை. கௌதம் வரான். அப்போ வந்து வான்மதி வந்து செலவுக்கு பணம் வேணும்னு கேட்குறா. ஏற்கனவே தான் அண்ணாமலை சித்தி போட்டுட்ருப்பாங்கல்ல அக்கௌண்ட்டில், அந்த பணம்லாம் காலி ஆயிடுச்சான்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. வான்மதி சொல்கிறா, இந்த வீட்டு மருமகனா, எனக்கு ஆசைப்பட்டதை வாங்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, சித்தி போட்டிருப்பாங்களே, நாங்கள் எல்லாருமே வந்து சித்தி வந்து காசு வந்து அவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கிட்டுருக்கோம், நாங்கள் வந்து
எதுவுமே வந்து இந்த ஃபினான்ஸில் வந்து தலையிட மாட்டோம். சித்தி தான் அவங்கவுங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களே பார்த்து எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க. அது வரைக்குமே அதுக்குள்ளவே செலவு பண்ணி போனாங்க. அதுக்கு மேலேயும் வராது. உனக்கு வேணும்னா சித்திட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் கௌதம். என்னங்க இது, நீங்கள் இந்த வீட்டோட பையனாக இருந்துக்கிட்டு சித்தி எதிர்பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நான் முன்னாடி சித்தி எல்லாமே எனக்கும் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணி நான் இப்போது வந்து எப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியும். அதனால் அந்த பொறுப்பில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்களும் ஒரு கடையை வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்க வேண்டியது தானே. அப்போ தானே உங்கள் கையிலையும் காசு இருக்கும். ஒரு பொண்டாட்டி கேட்குறதுக்கு கூட நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலையும் லீலாவதியும். இப்போ ரொம்ப வருண் சந்தோஷமாக இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியுது முன்னாடி மாதிரி கிடையாது, மாறிட்டான்னு பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து 2 பேர் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. என்ன இன்னைக்குன்னு கேட்கும்போது, இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே, அதனால் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக. இங்கே நான் மறந்துட்டேன்னு சொல்லி பவித்ராவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அங்கேருந்து வான்மதி வரா. எப்படி இதெல்லாம் வந்து உனக்கு நீ முன்னாடியே ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து பவித்ரா வந்து வான்மதிகிட்ட கேட்டுட்ருக்கா. அதுக்கு வந்து வான்மதி சொல்கிறா, அதுதான் அவள் டேலண்ட்டே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டான நேரத்தில் ஸ்கோர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி வான்மதி சொல்லிட்டு இருக்கும்போது, அது பேர் ஸ்கோர் இல்லைம்மா, அது வந்து அடுத்தவங்க மேலே வச்சுருக்க அன்பு அப்படின்னு வான்மதிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு மதர்ஸ் டேக்கு நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்தா அவள் முந்திக்கிட்டா வெண்ணிலா அப்படின்னு சொல்லி வான்மதி சொல்லிகிட்ருக்கா. மதர்ஸ் டே கொண்டாடுறீங்க, இருங்க இதை வச்சு இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் யோசிச்சுட்ருக்கா வான்மதி. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.